பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய கடைசி குறும்படம் இன்று போடப்பட்டிருக்கிறது. போடப்பட்ட குறும்படம் விஜேஎஸ்ஸால் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் விஜேஎஸ் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கக்கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் ஃபினாலேக்கு இன்னும் ஒரு வாரமே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் தங்களுக்கு ஃபேவரட்டான கண்டஸ்டண்ட்டுக்கு சொம்படிக்க வேண்டிய கட்டாயத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கிறாரு. இந்த ஆரோரா அப்படிங்கிற கண்டஸ்டன்ட் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட புனிதப்படுத்தி பிக் பாஸ்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆரோரா சின்க்ளர் கானா வினோத்தை கேஷ் பாக்ஸ் எடுக்க சொல்லி தூண்டிட்டாங்க. ஆரோராவால் தான் கானா வினோத் கேஷ் பாக்ஸை எடுத்துகிட்டு பிக் பாஸ் விட்டு வெளியில் வந்துட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஆரோரா சின்க்ளர் மீது பிக் பாஸ் ரசிகர்களால் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் பிக் பாஸ் டீம் அதை விரும்பலை. ஆரோரா சின்க்ளருடைய தூண்டுதலின் பேரில் கானா வினோத் கேஷ் பாக்ஸை எடுக்கலை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நேற்றுலேருந்து ரொம்ப மெனக்கடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாக புரிகிறது. கானா வினோத் மேடைக்கு வந்து நான் யாருடைய தூண்டுதலின் பேர்லையும் நான் எடுக்கலை, ஆனால் எனக்கு அது போதும்னு இருந்துச்சு. அதில் 18 லட்சம்ன்றது எனக்கு போதும்னு இருந்துச்சு. இன்றைக்கி கிடைக்கிற தயிர் சாதமே எனக்கு பெட்டர்னு தோணுச்சு. ஒரு வாரம் கழித்து கிடைக்கக்கூடிய பிரியாணி எனக்கு வேணாம், எனக்கு இன்றைக்கி கிடைக்கிற தயிர் சாதம் தான் முக்கியம் அப்படின்னு டயலாக் கொண்டு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொண்டு கானா வினோத்துக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க போல இருக்குது. அது அப்படியே வந்து அவர் ஸ்டேஜில் ஒப்பிச்ச மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் பிக் பாஸை வந்து லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆரோரா சின்க்ளர் கானா வினோத்தை பணப்பெட்டி எடுக்க சொல்லி தூண்டி விட்டா அப்படின்னு. அதாவது இந்த வாரம் பணப்பெட்டி எடுத்துட்டு போறவங்களுக்கு ரொம்ப லக்கு. ஏன்னா இந்த வாரம் போயிட்டு அடுத்து ஒரு 3 நாள்ல திரும்ப வந்துடலாம். வந்துட்டாங்கன்னா அடுத்த வாரத்திற்கான சம்பளமும் கிடைக்கும், பணப்பெட்டியில் இருக்கிற காசும் கிடைக்கும். ஸோ நிறைய பணம் வரும். ஒருவேளை நம்ம வந்து ஸ்டேஜில் போய் நின்று விஜய் சேதுபதி நம்மளோட கையை தூக்கலைன்னா வெறுங்கையை தான் விஜேஎஸ் கிட்ட கொடுத்துட்டு வரணும், அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பயங்கரமாக கானா வினோத்தை ஆரோரா சின்க்ளர் மேனிபுலேட் பண்ணி விட்டுருப்பா. அதில் தான் அவன் குழம்பி போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் வந்து பணப்பெட்டியை எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் பணப்பெட்டி பக்கத்தில் போய் நிற்கிறது, முத்தம் கொடுக்கறது, கிட்ட போய் அதுக்கப்புறம் தூக்குற மாதிரி வந்து செய்கை பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் அவனுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஐயோ இந்த 18 லட்சமும் இல்லாமல் போயிட்டா, வெறுங்கையோடு நம்ம போயிட்டா நம்ம பொண்டாட்டி பிள்ளையை யார் பார்க்குறது, நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கே, நாளைக்கு அந்த பொம்பளை பிள்ளையுடைய எதிர்காலம், படிப்பு செலவு, நாளைக்கு அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நல்ல இடத்துல, அப்படிங்கிறப்ப பணம் தேவைப்படுமே அப்படின்னு யோசித்த கானா வினோத் இந்த ஆரோரா சின்க்ளர் எடுத்துருவாளோ அப்படிங்கிற பதட்டத்தில் தான் அவன் எடுத்தான். இது ஊர் உலகத்துக்கே தெரியும். இருக்கிற எல்லாருமே அதை பார்த்து தான் இப்படி அவசரப்பட்டுட்டியடா, இப்படி கானா வினோத் வந்து பணப்பட்டி எடுக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிட்டாலே ஆரோரா சின்க்ளர்னு சமூக ஊடகங்களில் ஆரோரா சின்க்ளரை எல்லாரும் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டான், கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். அதை ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த விஜேஎஸ் மெனக்கட்டு வந்து ஆரோரா சின்க்ளருக்காக நேத்துல இருந்து சொம்பு தூக்கிட்டு இருக்காரு. இந்த ஆரோரா சின்க்ளர் கிட்ட இவர் பேசுறதெல்லாம் பார்க்கணுமே. ஆரோரா நீங்கள் புக்ஸு நல்லா படிப்பீங்களா? சார் நான் ரொமான்டிக் புக்ஸ் தான் சார் படிப்பேன். இந்த வயசில் ரொமான்டிக் புக்கு படிக்காமல் வேற எந்த புக்கு படிக்கிறது? ஒருத்தங்க ரொமான்டிக் புக்கு தான் படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் ஃபிலாசபிக்கலாக நிறையா படிங்க, ஐடியாலஜிக்கலாக நிறையா படிங்க. ரொமான்ஸ் அப்படின்றது 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விஷயம். அதையும் தாண்டி இந்த உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு ஒரு ஹோஸ்ட் சொல்லணுமா? எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் அவர்கள் இருந்திருந்தா அதைத்தான் சொல்லியிருப்பார். ஆனால் விஜய் சேதுபதி நீங்கள் ரொமான்டிக் புக் இந்த வயசில் படிக்கலைன்னா வேறு எந்த வயசில் படிக்கிறது அப்படின்னு பேசுகிறாரு. அப்படின்னா பேசுகிறாருன்றதை விட நிறைய பேர் சமூக ஊடகங்களில் ஆரோரா சின்க்ளர்கிட்ட விஜேஎஸ் வலிகிறாரு அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறாங்க. இவர் நடந்துக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த ஷோ பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்குற அவனும் ஆரோரா சின்க்ளர்கிட்ட வலிகிறான், ஹோஸ்டான விஜேஎஸும் ஆரோரா சின்க்ளர்கிட்ட வலிகிறாரு. என்னங்கடா இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஆரோரா சின்க்ளருக்கு சொம்பு தூக்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இதுக்காக ஆரோரா சின்க்ளரை பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய வின்னர் ஆக்கிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது. வியனா மாதிரியான ஆளெல்லாம் ஒழுங்காக விளையாடி இருந்தா, இந்த எஃப்ஜே மாதிரி பொறுக்கியோட சேர்ந்து லவ் கண்டான்ட் பண்ணாமல் போயிருந்தா, இந்த ஆரோரா மாதிரியான ஆள்லாம் ஏன் டாப் 5க்குள்ளே வர்றாங்க? இப்போ டாப் 4 அடுத்து டாப் 3ல் அவள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வியனாவுடைய ரீஎன்ட்ரி பிக் பாஸ்
ஆடியன்ஸுக்கு மத்தியில மிகப்பெரிய அளவுல கொண்டாடிட்டு வர்றாங்க பிக் பாஸ் ஆடியன்ஸு. ஏன்னா வேற லெவல்ல நேத்தெல்லாம் உட்காந்து, "சார் எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி கேட்டா அது சரியாயிருமா சார்? விக்ரம் பண்ணக்கூடிய தவறுகள விஜேஎஸ் சுட்டி காட்டுனதே இல்ல." அப்படிங்கிறத விஜேஎஸ்க்கு முன்னாடியே உட்காந்து இந்த வியனா வந்து டோட்டலா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கா. விஜேஎஸ் பதில் பேச தெரியாம வியனாவை எதையாவது ஒன்ன பேசி ஒயிட் வாஷ் பண்ணணும்னு நேத்து எபிசோட்ல அவ்வளோ மெனக்கெட்டு இருந்தாரு. அவ்வளோ தூரம் வந்து அவர் கூஜா தூக்கியும், அவ்வளோ தூரம் அவர் சொம்படிச்சும் அந்த எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் வியனா வந்து நான் சொன்ன பாயிண்ட்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய செருப்படி தெரியுமா? விஜேஎஸ் இந்த அரோரா சின்க்ளருக்கு சொம்பு தூக்கணும், இந்த விக்ரம் மாதிரியான ஆட்கள் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய தரத்தை அவரே குறைத்துக் கொள்கிறார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, இந்த அளவுக்கு இவனுங்க முட்டு கொடுக்கக்கூடிய ஆரோரா சின்க்ளர் பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய கோப்பையை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோரா சின்க்ளருக்கு ஓட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பில்லை. கானா வினோத் ரசிகர்கள் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. ஏன்னா பொட்டியை கானா வினோத் எடுத்துகிட்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் ஆரோரா சின்க்ளர்னு நினைக்கிறாங்க. கமருதீன் மற்றும் பார்வதி கானா வினோத்துக்கு அடுத்து மிகப்பெரிய அளவில் ஓட் பேங்க் வச்சுருக்கக்கூடிய 2 கண்டஸ்டன்ட். அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ், கமருதீன் பாரு சப்போர்ட்டர்ஸ் வந்து ஆரோராக்கு ஒரு ஓட்டு கூட போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, அப்போது யார் பக்கம் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஆடியன்ஸும் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷ் பக்கம் அப்படின்னு தோணுது. இன்னொரு சேனல் ப்ராடக்டாக சபரியை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா 2 பெண்களை மேடையில் லெஃப்ட் ரைட்டில் நிறுத்துறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு பெண், ஒரு ஆண். போன சீசன்லேயும் அதான் நடந்துச்சு. அப்போது இந்த ஃபினாலே மேடையை அலங்கரிக்க போகிறது சபரிநாதன் மற்றும் திவ்யா கணேஷ், இவங்க 2 பேராக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். ஆரோரா சின்க்ளர் கண்டிப்பாக டாப் 3ல வருவாங்க. விக்ரமை மிட் வீக்கில் வந்து தூக்கிடுவாங்க. ஸோ டாப் 3ல ஆரோரா சின்க்ளர் வர்றாங்க அப்படிங்கிறப்போவே இந்த சீசன் எந்த அளவுக்கு கேவலமாக போயிருக்கு அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு டாப் 10ல கூட வர்றதுக்கு தகுதி இல்லாத இந்த ஆரோரா சின்க்ளர் போன்ற நபர்கள் டாப் 3ல வர்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். இவங்க கேமுக்காக பல பேரை பலி கொடுத்துருக்காங்க. இதே துஷார் அப்படின்றவன் வீட்டுத்தலை ஆகி அவன் வந்து பாதியிலே வீட்டுத்தலை பதவி பறிபோனதுக்கு காரணமாக அமைந்தது இதே ஆரோரா சின்க்ளர். இந்த ஆரோரா சின்க்ளரால தான் துஷார் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போனான். ஆனால் விஜேஎஸ் வந்து ஆரோரா சின்க்ளரால் ஒன்றும் துஷார் வெளியில் போகல அப்படின்னு சப்பக்கட்டு கட்டி கேவலமாக ஆரோராவுக்கு சொம்படிச்சு 50 நாளுக்கு அப்புறம் கமருதீனோட சேர்ந்து இந்த முக்கோண காதல் கதையில் மாட்டி ஆரோரா சின்க்ளர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன் இவ்வளோ நாள் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறக்க முடியாத உண்மை. இந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி துஷார், இந்த ஹோஸ்ட் விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் இந்த மாமா டிவி இவனுங்கெல்லாம் இல்லை அப்படின்னா ஆரோரா சின்க்ளர் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. டாப் 10ல கூட வர்ற தகுதி இல்லாத, டிசர்வ்டு இல்லாத ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட்டு டாப் 3ல வர்றாங்கன்னா அந்த அளவுக்கு கேவலமான மானங்கெட்ட ஷோவை தான் இந்த மாமா டிவி நடத்துகிறானுங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, விஜய் சேதுபதி அவர்கள் எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு குறும்படம் போட்டு காட்டி ஆரோரா சின்க்ளரை ஒயிட் வாஷ் பண்ணி ஆரோரா சின்க்ளர் மேலே எந்த தப்பும் இல்லை, கானா வினோத்து தான் பொட்டியை தூக்கிட்டு போனார், அது அவருடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்கு இறங்கி கேவலமாக வேலை செய்கிறதை பற்றிய உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.